நித்யானந்தம் சார், ரெண்டு விஷயம். ஒன்று, அதிமுக பலமான கட்டமைப்பு உள்ள கட்சி, அதிக வாக்கு சதவீதத்தை வைத்திருக்குங்கிறதுனால தான் பாஜக கூட்டணிக்காக விரும்புகிறாங்க. மற்ற கட்சிகளையும் கூட்டணியாக கொண்டு வந்து ஒரு வடிவத்து கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா திமுகவே வீழ்த்தணும், அது ஒரு நோக்கம். ஆனால் கட்சி கட்டமைப்பாகவே அதிமுக பலவீனமாக இல்லைன்றது ஒன்று. இரண்டாவது, பாஜக கூட்டணியை சேர்ந்ததுனால கட்சி கட்டமைப்பு இன்னும் பலவீனப்பட்டிருக்கு அப்படின்னா வெற்றிக்கான சாத்தியக்கூறுகள், வாய்ப்புகள் எவ்வளவு தூரம் இருக்குது இந்த கூட்டணிக்கு? நேர்பட பேசும் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய தகுதிசால் கருத்தாளர்கள் யாரும் இடைமறிக்க மாட்டார்கள், அவை நாகரிகத்தை காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. செய்ய மாட்டாங்க. இவர்களிலே எல்லோருக்கும் ஒரே குறிக்கோள், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து இறக்கப்பட வேண்டும். மூணு பேர் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய என்னை உட்பட ஒரே குறிக்கோளிலே தான் நாம் இருக்கிறோம். ஆனால் நாம் பேசுவது அந்த குறிக்கோள், அந்த இலக்கு கம்பத்தை நோக்கி செல்லுகிறதா என்று இன்றைய விவாதத்தை கேட்டால் நிச்சயமாக மக்கள் சலித்து போவார்கள். இவர்களை ஒன்று திரட்டவே முடியாது, ஜனதா கட்சியை விட கேவலமாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள். இது தேவையா என்பதை நாம் முதலிலே சிந்திக்க வேண்டும். ஏன் அந்த வார்த்தை சொல்றீங்க? ஜனதா அப்படித்தானே, ஒரே ஆளை நீங்க பூட்டி ரூம்ல வச்சா கூட இது அக்கறை இல்லையா? கேசிபிக்கும் புகழேந்திக்கும் வாக்குகளை இழப்பதும் திமுகவுக்கு சிகப்பு கம்பளம் விரித்து வரவேற்பதும் அக்கறை என்று சொன்னால் அப்படிப்பட்ட அக்கறை தேவையில்லை. இப்படி இருந்தாதான் ஜெயிக்க முடியுங்கிறது அக்கறை தானே அதிமுக மீதான. இப்படி பிரிவாக இருந்து வெளிப்படையாக பேசி ஒருவரை ஒருவர் குறை சொல்லி கொண்டால் வெற்றி பெற முடியாது. அதனால இது இவர்களுக்கெல்லாம் படித்தவர்கள், இவர்களுக்கு தெரியும். ஆனால் எதற்காக இப்படி சொல்லுகிறார்கள் என்று பார்க்கும்பொழுது ஒரு சிறிய பொறி நமக்கு கிடைக்கிறது. நம்முடைய புகழேந்தி அவர்கள் பேசும்பொழுது திமுகவை மட்டுமே நீங்கள் திட்டிக் கொண்டிருக்கிறீர்களே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். நம்முடைய ஒரே எதிரி இந்த தேர்தலை பொறுத்தவரை திமுக தான். உலகத்திலேயே பெரிய கட்சி என்று சொல்லிக் கொள்கின்ற பாஜகவை எடப்பாடி தலைமையிலே தான், எடப்பாடி தான் முதலமைச்சர் என்று சொல்லிய பிறகு அவ்வளவு பெரிய கட்சி தமிழகத்திலே அது இருக்கிறதா, பூத் கமிட்டி இருக்கிறதா, உறுப்பினர்கள் இருக்கிறார்களா என்பது கேள்விக்குரியது தான். இது அதிமுகவுக்கா? பாஜக உலகத்திலேயே பெரிய கட்சி. தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கான கட்டமைப்பு இல்லைன்றீங்க. உறுப்பினர்களே அந்த அளவுக்கு கட்டமைக்கக்கூடிய அளவுக்கு இன்னும் சேரணும். ஆதரவாளர்கள் இருக்கலாம், அவர்களுடைய ஆதரவு இருக்குமே தவிர ஓட்டு விழும் என்று கடைசி நேரத்தில் சொல்ல முடியாது. அன்றைய சூழ்நிலை பார்த்து அவர்கள் செய்து விடுவார்கள். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பழனிசாமி அவர்கள் சொன்னது போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்காளர்கள் இல்லாமல் இல்லை. எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் வாக்காளர்களை அதிக அளவிலே அதிமுகவிலே எடுத்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த வாக்காளர்களை ஒன்று திரட்டி பூத் கமிட்டியில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு பூத் கமிட்டிக்கு இருக்கிறது. அந்த அமைப்பு பலமாக இருந்தால் மட்டுமே தான் அந்த வாக்காளர்களையும் கொண்டு வர முடியும். இல்லை என்றால் வாக்கு சதவீதம் குறைகிறது. இல்லை சார், இது கட்சிக்குள்ள செய்ய வேண்டிய முன்னெடுப்புகள் பேசுறதுனால அதுக்கான யோசனை அதை சொல்றேன். ஆனா முக்கியமா அங்க அவங்க பேசுறது இந்து முன்னணி நடத்தக்கூடிய முருகன் மாநாட்டுக்கு போகலாமா அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள்? RSS நிகழ்ச்சியில போய் திரு மோகன் பகவத்தோடு திரு SP வேலுமணி பங்கேற்கலாமா? இதெல்லாம் பலவீனமா இருக்குமா? ஏற்கனவே அதிமுக தலைவர்களே பாஜக கூட்டணினால தோத்து போனோம்னு சொன்னாங்களே, இப்போ அது வெற்றியை கொடுக்குமா அப்படிங்கிறதான் பிரதான கேள்வி. நான் பதில் சொல்றேன் அதுக்கு. கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒன்றாக நின்றோம், பாரதிய ஜனதா கட்சி நின்றோம்னா என்னை நான் ஆதரவாளராக இருந்தாலும் பாஜகவே கருதிக்கிறேன். சரி, என்ன என்னுடைய கருத்து பாஜகவோட கருத்து ஆகாது. ஏனென்றால் நான் அந்த கட்சியில் ஸ்போக்ஸ் பர்சன் இல்லை. அப்போது ஒன்றாக இருந்த பாஜக அதிமுக கூட்டணி 3 விழுக்காடுகளிலே மிகப்பெரிய கூட்டணியான மிகப்பெரிய கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு காரணமாக இருந்தது பாஜகவுடன் இருக்கும் பொழுதுதான். தோத்து போனதுன்னு சொல்றேங்க, தோத்து போனதுன்னு வாய்ப்புளித்ததும் மாங்காய் பிடித்ததும் நீங்க சொல்லலாம். அதிமுக தலைவர்கள் தான் நான் சொல்றேன். அதிமுக தலைவரா இருந்தா என்ன? ஜெயக்குமார் அதுதான் இப்ப பேசுற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. ஜெயக்குமார் அவர்களுக்கு சீரியஸ்னஸே கிடையாது. சீரியஸ்னஸே கிடையாது யாருக்கும். திமுக வந்துட்டு போட்டோம், எனக்கு என்ன, எடப்பாடி ஏன் முதலமைச்சர் இருக்கணும்ன்ற அவங்களுக்குள்ள 1000 அரசியல் இருக்கலாம். ஆனால்
நான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்கிறேன். பாஜகவுடன் சேர்ந்து இருக்கின்ற பொழுது மிக குறைவான விழுக்காடுகளிலே தான் திமுக வெற்றி பெற்றது. பாஜகவை விட்டு விலகி சிறுபான்மையர் ஓட்டு கிடைக்கும் என்றோ அல்லது பாஜகவை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றோ எந்த காரணத்தை வேண்டுமானாலும் அவர்கள் சொல்லிக் கொள்ளட்டும். அப்படி பாராளுமன்றத்தில் நிற்கின்ற பொழுது 40 விழுக்காடு இருந்த ஓட்டு சதவீதம் அதிமுகவுக்கு 20 விழுக்காக குறைந்து, நோட்டாவுக்கும் கீழே இருந்த பாஜக 18 கூட்டணி 18 விழுக்காடும், பாஜக மட்டுமே பாஜக மட்டுமே 11 விழுக்காடும் வெற்றி பெற்றது. அப்போ நாம சேர்ந்திருந்தா என்னவாக இருக்கும் என்பது சிந்திக்கக்கூடியவர்களும் அங்கே இருக்கிறாங்க. அவர்கள் வாய் அடைத்து இருக்கிறாங்க. 20 + 18 38 ஆயிருக்கும். இன்னைக்கு இன்னும் வளர்ந்திருக்கும். இன்னும் கூடும். 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், அரித்மெட்டிக்கா அதிமுகவுக்கும் பாஜக கூட்டணிக்கும் அப்படியே சேர்ந்துரும். இப்ப நீட்டை எடுத்துக்கொள்ளுங்க. நீட்டை அதிமுக எதிர்க்கும், புதிய கல்விக் கொள்கையை அதிமுக எதிர்க்கும். அதெல்லாம் தெரிஞ்சுதானே கூட்டணியில் இருக்காங்க. அந்த மாதிரி இந்து முன்னணி கூட்டத்துக்கு அவங்க வரும்பொழுது இந்து முன்னணியில எதையாவது போடுவாங்க. அவர்களுடைய வரலாறை போடும்போது அவர்களதை ஒரு 5 வினாடி தான் அது வந்தது. அப்படி இருக்கும்பொழுது பொய்ன்னு சொல்லணும். அந்த விஷயம் வினாடி வந்ததுன்றது அதிகமாக விமர்சிக்க இப்பொழுது நம்முடைய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கம் தான் இருக்க வேண்டும். அது முடியாது என்று ஒப்புக்கு கூட பேசக்கூடாது. அதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்ய வேண்டும். அதற்கு தடையாக இருக்கக்கூடியவர்கள் எவராக இருந்தாலும் கூட அவர்களை தூக்கி எறியக்கூடிய வேலைகளை நாம் செய்ய வேண்டும். அந்த புள்ளியிலிருந்து இடைவெளி அவரே தூக்கி எறியணும். இடைவெளி எடப்பாடி பழனிசாமி தான் தூக்கி எறிய வேண்டும்.